சத்யா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு இந்த காணொளி சமர்ப்பணம். பாத்தீங்களா என்ன பண்றாங்க? நெஞ்சில அச்சுக்கிறாங்க, என் தங்கம் என் தங்கம் என் தங்கம்னு. பெண்களுக்கு பாதுகாப்பு, நோ காம்ப்ரமைஸ் அப்படின்னு சொன்னார் முதலமைச்சர். ஆனா தொடர்ந்து தினம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்துட்டு இருக்கு, பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை நடந்துட்டு இருக்கு. இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா போன ஆட்சி எடுத்தா கூட 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி 4 மாசத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி பண்ணுவானுங்க தவிர இப்ப என்ன தைரியத்துல இந்த மாதிரி இறங்கி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. அதாவது பாத்தீங்கன்னா இந்த பொண்ணை கடத்திட்டு போனாங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணு கடத்திட்டு போனாங்கல்ல, அவங்கள வந்து பிடிச்சிச்சு. எந்த போலீஸ்னா திமுக ஒர்க் பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த போலீஸ் தான் பிடிச்சிருக்காங்க. இப்போ தாவேகால வந்து புது போலீஸ் எடுக்கல, இவங்களை பார்த்தீங்கன்னா திமுக வேலை செஞ்ச போலீஸ், அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அதிமுக வேலை செஞ்ச போலீஸ், அவங்க தான் என்ன பண்ணிக்கிறாங்க, அந்த போலீஸ் என்ன பண்ணிருக்காங்க, இப்போ கடுமையான தண்டனை. அந்த பிடிச்சி அவனை பொழக்கிறாங்களோ இல்லை, பொழக்கணும். அது நாயெல்லாம் இருக்கக்கூடாது, உயிரோட இருக்கக்கூடாது. அது நாயில சாவடி, தாயோட கண்ணீருக்கு பதில் சொல்லி ஆகணும். சிஎம் சார், அந்த வீடியோ மட்டும் பாத்தீங்கன்னா அது இல்ல, இப்ப இரண்டாவது வீடியோ உங்களுக்கு சமர்ப்பணம். பெரம்பூர் வட்டத்துக்கு உட்பட்ட புதுநகர்ல வந்து தொடர்ந்து மின்வெட்டு ஏற்பட்டுனே இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா புதுநகரை சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து சர்மாநகர் மின் நிலையத்தில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம். தலைவர்கிட்ட கேட்டதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இங்க லைன் மேனே கிடையாதான், அவர் வந்து எஸ்எஸ் ஆபரேட்டரா, 2 பேர் தான் வந்து வேலைக்கே வந்திருக்காங்களா. ஒன்னு இவரா, இன்னொருத்தரா, லைன் மேன் யாரும் கிடையாதான். ஏஇ வந்து போன் இங்க வச்சுட்டு போயிருக்காப்புல, ஒரே ஏஇ போன் வச்சுட்டு இருக்குது, ஏஇ போன் எடுக்க மாட்டாப்புல. அரசாங்கம் எதுக்கு தான் ஒரு போன் வழங்குச்சோ தெரியல. மக்கள் இந்த மாற்றத்தை கேட்கல, மக்கள் கேட்ட மாற்றமே வேற. பாத்தீங்களா இந்த வீடியோ? இது எங்கன்னா சிஎம் தொகுதியில, பெரம்பூர் தொகுதியில கரண்ட் தொடர்ந்து வந்து கட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அங்க உள்ள இளைஞர்களும் சரி மக்களும் சரி அங்க போராட்டம் பண்ணிருக்காங்க. நேற்று போயிட்டாங்க இபி ஆபீஸ்க்குள்ள போனா அங்க மொத்தம் 2 பேர்ல ஒருத்தர் வந்து வெளியே போயிட்டு இருக்கிறாரு, இவர் வந்து உள்ள உட்காந்துக்கிறாரு. கரண்ட் இல்ல, கரண்ட் தொடர்ந்து இல்லைன்னு சொல்லிட்டு தெரியும். இதுக்கான முயற்சிகள் ஏன் ஒன்னும் எடுக்கவே இல்லை? என்னங்க நடக்குது இது? சிஎம் சார், உங்க தொகுதி இது, நீங்க இறங்கி நீங்க போனோம், தொகுதி மக்களை சந்திச்சு நீங்க திருச்சிக்கு நன்றி தெரிவிக்க போனீங்களா? இப்ப இங்க நன்றி தெரிவிச்சு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு போய் கேளுங்க சார். இப்ப உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு ஏகப்பட்ட போலீஸ் இருக்கிறான். இசட் பிரிவு, மிகப்பெரிய பிரிவுலாம் இருக்குது. உங்களுக்கு யாரும் கிட்ட நெருங்க கூட முடியாது. நீங்க போய் மக்களை சந்திச்சு மக்களுக்கு என்ன குறைன்றது கேளுங்க. அங்க ஒரே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பெரம்பூர்ல கரண்ட் கட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்றான். வேற என்னென்ன பிரச்சனை, கஞ்சால வந்து ஆட்டோ ஓட்டுன்னு சொல்றான். எதுவும் நடந்துட்டு இருக்கீங்க. அங்க தயவு செய்து யாராவது கண்டுபிடிச்சு கடும் நடவடிக்கை எடுக்கணும். நீங்க இது சும்மா விட்டு இருந்தா எப்படி இது சார்? 20 நாள் சார், இது பேசிக். இது போய் மக்களை சந்திச்சு நன்றி தெரிவிச்சு இது வந்து இந்த குறைபாடுகள் வந்து சரி பண்ணணும். தயவு செய்து பண்ணுங்க சார். போங்க சார், போங்க, சீக்கிரம் போய் முடிச்சு விடுங்க சார். அதே போல சிஎம் சார், இது 2 வீடியோ மட்டும் சமர்ப்பணம் இல்ல, 3வது வீடியோ சமர்ப்பணம். இந்த வீடியோ பாருங்க. ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலயுமே வந்து 100% அமௌண்ட் கொடுத்தார், 2000 அமௌண்ட் கொடுத்தார். சிஎம் சார் பாத்தீங்களா, நீங்க காசு கொடுக்கல, அதை உடைச்சோன்றீங்க. இங்க ஒருத்தர் உங்க எம்எல்ஏ கேண்டிடேட் இருந்தாரு பாருங்க, அவர் சொல்றாப்புல திருச்சி மேற்குல கிட்ட 100% 2000 ரூபாய் கொடுத்தீங்களாம் அங்க இருக்கிற ஓட்டு போட்ட மக்களுக்கெல்லாம். யாரு? நான் சொல்ல, உங்க எம்எல்ஏ கேண்டிடேட்டா இந்த வரல, அவர் சொல்றாப்புல. தோத்ததுக்கான காரணம் கரெக்டா சொல்றாப்புல, காசு கொடுக்காதனால தோத்தேன், காசு கொடுத்ததுனால அவர் ஜெயிச்சாரு. அப்போ என்ன அர்த்தம்? நானா ஒண்ணு சொல்லுங்க, நீங்க சொல்றீங்களே காசு கொடுக்கல, நேர்மையா ஜெயிச்சோம், எனக்காக ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்றீங்களே. வாட் இஸ் திஸ் சார்? கொஞ்சம் பாருங்க என்ன நடக்குதுன்ற பாருங்க. இல்ல உங்களுக்கு தெரியாம இதுல நடக்குதா? உங்களுக்கு தெரியாம உங்க பேரை கெடுக்கும் வகையில் இப்படி பண்றாங்களா அப்படின்றத நீங்க தான் வந்து கண்டறிஞ்சு விசாரிக்கணும். யார் இவருன்னு கூப்பிடுங்க, எதுக்கு 2000 ரூபாய் கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க, அவரை கேளுங்க. இன்னும் பாத்தீங்கன்னா அந்த சிங்கப்பெண் அதிரடி படை
அது இன்னும் தொடங்கவே இல்லை. அன்னைக்கு வந்து திறக்க வேண்டியது 29th பட்டன் திறக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுச்சு. எல்லாரும் சொல்றாங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவருடைய மேலாளருடைய ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. அது எதுக்காக தள்ளி வச்சாங்கன்றது பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா சரியான தகவல் வரல. அது எப்போ சீக்கிரம் இந்த சிங்கப்பெண் அதிரடி படையை போடணும், சீக்கிரம் இந்த பாலியல் குற்றங்கள் தடுக்கணுங்க. இதை தொடர்ந்துட்டு வந்துட்டு இருக்குது. ஏங்க போலீஸார் குறை சொல்லவே மாட்டேன், போலீஸார் தன்னுடைய கடமையை செய்யறாங்க. அதுக்கு நான் உண்மையாலுமே நான் ஒதுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். உடனடியாக அவன் எங்க போயில டெல்லி எந்த ஊர் போனாலும் நம்ம ஊர் போலீஸே தேடி பிடிச்சி அவனை தூக்கிடுவாங்க. இதுதான் உண்மை. ஆனா அவன் செய்ய விடாம தடுக்கணும். அதுக்கு இந்த அரசு என்ன பண்ண போகுது? அப்படித்தானே சொன்னீங்க நீங்க, அதை சொல்லிட்டு தானே வந்தீங்க. ஒருத்தன் தவறு செய்யறதுக்கு முன்னாடி அவனை கண்டறிஞ்சு அவனை தடுக்கணும். அப்படி தடுத்தா மட்டும்தான் இந்த குற்றங்கள் ஒழியணும். அதுக்கு என்ன பண்ண போறீங்க? அப்படி சொல்லிதான் இந்த ஆட்சிக்கு வந்தீங்க. திமுக மேல ஃபுல் அண்ட் ஃபுல் பழி போட்டீங்க. இந்த மாதிரி அவங்க தான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு, நோ காம்ப்ரமைஸ், நோ காம்ப்ரமைஸ், நோ காம்ப்ரமைஸ். இப்போ தயவு செய்து கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன், இன்னொரு வாட்டி வந்து எங்க அண்ணன் வந்து ஆட்சிக்கு வந்து 10 நாள் தான் ஆகுது, 20 நாள் ஆகுதுன்னு சொல்லிட்டு திட்டங்களை கொண்டு வரதுக்கு வரை டைம் எடுத்துக்கலாம். ஆனா இந்த விஷயத்துல டைமே எப்படி டைமிங்க? ஏங்க போலீஸ் இருக்கிறாங்க, எல்லாமே இருக்கிறாங்க. அப்புறம் டைமிங்லாம் கேட்கக்கூடாது. போலீஸ் 24/7 உழைக்கிறது தயாரா இருக்காங்க. இன்னமும் உழைச்சிட்டு தான் இருக்கிறாங்க. தன்னுடைய குடும்பத்தை பாதுகாப்பதை விட பொதுமக்கள் மேல காவல்துறையினர் வந்து கண்ணும் கருத்துக்கா இருக்கிறாங்க. இதை நான் போன ஆட்சியில முந்தின ஆட்சியில எல்லாத்தையும் சொல்லுவேங்க. போலீஸ் தன் கடமை செய்து எப்படி வந்து குற்றவாளியை குற்றம் செய்ய விடாம தடுக்கிறது, அதுதான் கவர்மெண்ட்டுக்கு பார்க்கணும். அததான் பாத்தீங்கன்னா நான் வந்து நம்மளுடைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு நான் சொல்றேன். அதே போல பார்த்தோன்னா இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. திருச்சியில ஒரு பொண்ணை, அதாவது பாருங்க 13-14 வயசு பொண்ணுங்க, அந்த பொண்ணை வந்து கடத்தின்னு போயிட்டு இருக்கிறானுங்க. இதே குற்றமாகுது. இது தினம் இதே மாதிரி நடந்துட்டு இருக்குங்க. அது இது எப்போதான் விடிவு காலம் வரணும்னு சொல்லிட்டு சத்தியமா எனக்கு தெரியல. நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க, போன ஆட்சிக்கு இந்த ஆட்சிக்கு எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னு சொல்லிட்டு. 1 மணி நேரமாக பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் வந்து பிளாஷ் நியூஸா போயிட்டு இருக்கு. தொடர்ந்து பாலிமர் நியூஸ் தான் வந்து பயங்கரமா இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, மேயர் பிரியா வந்து தாவேகா எம்எல்ஏ, திருவிக்கா நகர் எம்எல்ஏ இருக்காங்கல்ல, மதிப்புக்குரிய எம்எல்ஏ, அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களை அவமானப்படுத்திட்டாங்க, அவங்களை வந்து அவமரியாதை கொடுத்துட்டாங்க, இதெல்லாம் பண்றது தப்பு, அதை எப்படி இந்த மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு வெறும் பாத்தீங்கன்னா ஒரு நியூஸாவே போயிட்டு இருக்கு. என்னடா அது, எதுக்கு இது மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு நானும் வந்து நியூஸ் பாக்குறேன். பார்த்தாதான் தெரியுது அங்க ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நான் சொல்றேன் என்ன நினைச்சுன்னு சொல்லிட்டு. அதாவது பாலிமர் நியூஸ் ஒரு நியூஸை போடுறாப்புல, அது என்ன நியூஸ்ன்னு பாருங்களேன். புளியாந்தோப்பு பகுதியில் புதிதாக கட்டப்பட்டிருந்த மாநகராட்சி உருது நடுநிலை பள்ளியை மாநகராட்சி மேயர் காலையில் திறந்து வைத்திருந்தார். அந்த நிகழ்ச்சியில திருவிக நகர் சட்டமன்ற உறுப்பினர் பல்லவியும் கலந்து கொண்டிருந்தார். உள்ளே சென்று குற்ற வழக்கு ஏற்றும் போது முதல் திரியை மேயர் பிரியா பற்ற வைத்ததோடு அருகில் இருந்த பல்லவிக்கு அந்த வாய்ப்பை கொடுக்காமல் அருகில் இருந்த இணை ஆணையர் கற்பகத்திடம் அந்த குத்து வழக்கை ஏற்ற சொல்லி பிரியா அந்த மெழுகுவர்த்தியை கொடுத்த காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல பரவலாக பரவி வருகிறது. நான் அந்த நிகழ்ச்சியில அவமானப்படுத்தப்பட்டதாக கூறிக்கொண்டு தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் பல்லவி அந்த நிகழ்ச்சியில் இருந்து உடனடியாக வெளியேறினார். முதல் நிகழ்ச்சியில திருவிக நகர் சட்டமன்ற உறுப்பினருக்கு இதை போல மெழுகுவர்த்தியை வைத்து குத்துவிளக்கு ஏற்றுவதற்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டதாக எதிர்ப்பு எழுந்ததை தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில மேயர் பிரியா தாமாகவே முன்வந்து குத்துவிளக்கை ஏற்றிவிட்டு சட்டமன்ற உறுப்பினர் பல்லவியை அந்த குத்துவிளக்கை ஏற்றுமாறு கூறினார். ஆனால் பல்லவி அதை மறுத்து விட்டார். ஏற்கனவே நீங்கள் முதல் நிகழ்ச்சியில என்னை புறக்கணித்து விட்டீர்கள், அடுத்த நிகழ்ச்சியில நீங்களாக என்னை இப்படி செய்வது எனக்கு தேவையில்லாத ஒன்று, வழக்கம் போல நீங்க IAS அதிகாரியிடமே கொடுத்து அந்த குத்து வழக்கை ஏற்ற சொல்லுங்கள் என்று கூறிவிட்டு அங்கேயே மௌனமாக பல்லவி நின்று விட்டார். இப்போ இந்த நியூஸை நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா? இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனா என்ன நடக்கும்? ஒரு ஃபங்க்ஷன் ஸ்டார்டிங்ல ஒரு தரப்பு விழாக்கு போறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன, ரிப்பன் கட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் உள்ள போயிட்டு குத்து விளக்கு ஏற்றுவாங்க. கரெக்டுங்களா? சோ இங்க வந்து பாலிமர் நியூஸ் என்ன போடுறாங்க பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங்ல, அதாவது அந்த கட் பண்றதை விட்டாப்புல ஸ்டார்டிங்ல வந்து என்னது, அந்த மெழுகுவர்த்தி குத்துவிளக்கு ஏற்றுவாங்க பாத்தீங்களா, அதை வந்து போட்டு காட்டுறாங்க போல. அங்க வந்து மேயர் பிரியா வந்து கேண்டில் கொடுக்குறாங்க, அந்த தாவேகா எம்எல்ஏ வாங்குறாங்க, தாவேகா எம்எல்ஏ வந்து வாங்கும்போது பாத்தீங்கன்னா நீங்க கலெக்டர்கிட்ட கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. இதை நீங்க பார்த்துட்டு அவமரியாதை கொடுத்துன்னு சொல்றேன். கரெக்டுங்களா? இப்போ அப்படியே ஸ்டார்டிங்ல, அதாவது கட் பண்ணும்போது ஸ்டார்டிங்ல வரீங்க, ஸ்டார்டிங்ல கட் பண்றாங்கல்ல ரிப்பன், அப்படியே நீங்க கட் பண்றதுக்கு வரும்போது பாருங்க
இவங்க கத்திரிக்கோள் வச்சிருக்காங்க. யாரு? மேயர் தான் சட்டப்படி திறக்கணும். அவங்களுக்கு தான் வந்து அதிகாரம் இருக்கு. அவங்க திறக்கிறதுக்கு வராங்க. வரும்போது பார்த்தோன்னா பாருங்க, டக்குன்னு வந்து இவங்க ஒரு கத்திரிக்கோள் அது வீட்டுல இருந்து வரும்போது எடுத்துக்கிறாங்க போல. வந்து டக்குன்னு என்ன பண்றாங்க, இவங்க ரிப்பனை கட் பண்றாங்க. எப்படி ஒரு எம்எல்ஏ, அதாவது பார்த்தீங்கன்னா திமுக கவர்மெண்ட்ல பொதுமக்கள் வந்து கேட்டுக்கிறாங்க, எங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து பள்ளி வந்து நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ வந்து அது கருத்தில் கொண்டு பொதுமக்களும் மாணவர்கள் நலன் கருதி என்ன பண்றாங்க, ஒரு ஸ்கூலை வந்து கொண்டு வராங்க. அதுக்கான திருப்புழா தான் இது. சரியா? இவங்க என்ன பண்ணோம், இவங்களை வந்து மரியாதைக்கு கூப்பிட்டுக்கிறாங்க. கண்டிப்பா கூப்பிட்டாகணும், அதுதான் புரோட்டோகால். சட்டப்படி பார்த்தோன்னா அவங்க டிபார்ட்மெண்ட் சைடு வந்து கூப்பிட்டுருக்காங்க. அவங்களும் தெளிவா சொல்றாங்க. வந்த உடனே பண்ணா இவங்க வந்து கத்திரிக்கோள் எடுத்து இவங்க எப்படி கட் பண்ணுவாங்க? ஆனா இந்த செய்தியை எவனும் போடாம அங்க வந்து என்ன ஆச்சு, அங்க வந்து அந்த கேண்டல கொடுக்காம அவங்ககிட்ட கொடுத்தாங்க பாருங்க, அதை போடுறாங்க. அதை வந்து இவங்க வந்து ரிவெஞ்ச் எடுத்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. இருந்தாலும் புரோட்டோகால் படி பார்த்தீங்கன்னா கலெக்டர் தான் ஏற்றணும். ஃபர்ஸ்ட் மேயர், ரெண்டாவது கலெக்டர், மூணாவது எம்எல்ஏ. இதுதான் ரூல்ஸ். சரிங்க? ஆனால் பண்ணிடுறாங்க. ஆனால் வந்து மேயரும் கொஞ்சம் அவசரப்பட்டு கொடுத்துடணும். சரிங்களா? இது இப்படி நடந்துச்சு ஃபர்ஸ்ட் நிகழ்ச்சி. இரண்டாவது நிகழ்ச்சி என்ன நடக்குது, வேணும்னே போயிட்டு ரிபன் கட்டும் போது பார்த்தோன்னா இவங்க ரிபன் கட் பண்ணாம அப்படி நிற்கிறாங்க. ஏன்னா ஒரு பிளான் பண்ணிட்டுக்கிறாங்க, தெளிவாக தெரியுது. இந்த வீடியோவும் பாருங்க. சார் நீங்க வாங்க சார். சார் என்னடா எப்படி பண்றீங்க மேடம்? வாங்க மேடம். இருப்பா ஏப்பா நீ ஏன் அடிச்சத கை நீட்டிக்கிறீங்க சார்? அங்க என்ன போயிட்டு இருக்குது, நீ கையை நீட்டிட்டு போய் அப்படியே என்ன பண்றாங்க, இவங்க ரிபன் கட் பண்ணல. இந்த வாட்டி கட் பண்ணாம மெழுகுவர்த்தி ஏத்துறாங்க பாத்தீங்களா, அது குத்துவலைக்கு ஏத்துறாங்க. அங்க போயிட்டு என்ன பண்றாங்க, அங்க போயிட்டு மேயர் ஏத்துறாங்க. ஏத்துறவங்க என்ன பண்றாங்க, சரி இவங்க கோச்சிட்டு போறாங்களே, புரிஞ்சுக்காம போறாங்கன்னு சொல்லிட்டு திருப்பி மேயர் என்ன பண்றாங்க, மனசு வந்து கொடுக்குறாங்க, நீங்க ஏத்துக்குன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஆனா என்ன பண்றாங்க, இல்ல என்னால முடியாது, பரவாயில்ல வானா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. உடனே பார்த்தோன்னா தாவேக்கணும் கை தட்டுறாங்க. இது நியாயமா? ஒரு பாலிமர்ல செய்தி போடுறவங்க, இல்ல நியூஸ் 7 இந்த சேனல்ல செய்தி போடுறவங்க, தயவு செய்து இதை முது காட்டுங்க, இங்க முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுங்க. இது தவறு இல்லையா? இது தப்பு தானே? வேணும்னே அவங்க கட் பண்றதுல நீ டக்குன்னு உங்க வீட்டுல இருந்து கத்திரிக்காய் நீங்க கட் பண்ணா அது என்னது, இது தப்பு தானே? இது வந்து ஜோசப் விஜய் அவர்கள் வந்து ஆட்சி பொறுப்பேற்று இந்த ஸ்கூலை வந்து கட்டினாருங்களா? எனக்கு புரியலையே அது. இதெல்லாம் ஒரு நியாயமா நடந்துக்கணும். எல்லாத்திலுமே வேணும்னே பார்த்து திட்டமிட்டு இதை வேணும்னே பார்த்தோன்னா இதுல பிரச்சனையாக்கி விட்டு இது ஒரு வேலையை பார்க்கலாம்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஆனா பாலிமர் நியூஸ் சூப்பர் ஏம்பா, இந்த வீடியோ போடுப்பா. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, பின்னாடி வீடியோ ஓடிட்டு இருக்கு பாத்தீங்களா? இந்த வீடியோல ஒரு பார்த்தோன்னா பஸ் கண்டக்டர் டிரைவர் எல்லாமே பார்த்தோன்னா போராட்டத்தில் இருக்கிறாங்க. எதுக்கு போராட்டம் இறங்குன்னு நீங்க கேட்கலாம். அதாவது யாரோ வைகுண்டம் அவங்க திடீர்னு என்ன பண்ணிட்டுக்கிறான், அந்த டிரைவரை வந்து கத்தியில குத்திட்டுக்கிறான், ஏதோ கோவத்துல, சாவ கூட இல்லை. அதுக்கு போயிட்டு இவ்வளோ போராட்டம் பண்ணலாமா? நம்ம சீஃப் மினிஸ்டர் எவ்வளோ ஸ்டைலாக அழகா நல்லா கோட்லாம் போட்டுன்னு வர்றாரு, நல்லா பாவங்க வந்து உட்காராரு. இப்போ தானே ஆட்சிக்கு வந்துக்கிறாரு. அவருக்கு வந்து கெட்ட பேர் உண்டாக்குற மாதிரி தானே இருக்குது. என்னங்க இது? குத்துனவன் வந்து டிவிக்காரன் தானே, விட்டுப்பாங்க. டிவிக்காரன் விட மாட்டீங்களா? ஆளுங்கச்சு தானே, பாவம் ஏதோ கோவத்தில் குத்திட்டான், இதுக்கு போராட்டம் பண்றீங்களா? என்ன இது அநியாயமாகுது? என்னங்க இது? இதை ஏத்துக்க முடியாதுங்க. இப்படிதான் கேட்கணும் போல இருக்கு. இப்ப பப்ளிக்ல இந்த மாதிரி பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்துட்டு வருது. இதை சொன்னா இதை முட்டு கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்றானுங்க. என்ன சொன்னாலும் ஏத்துக்காம, ஒரு தப்ப உணராம இங்க நடக்குது, இதுக்கப்புறம் நடக்கக்கூடாது, குத்துன தாவேக நிர்வாகி வைகுண்டத்தை பூச்சி அரெஸ்ட் பண்ணணும், அதை பண்ணணும், அவனுக்கு தண்டனை கொடுக்கணும், கட்சியோட தூக்கணும், இல்ல கட்சியில இருந்து சொல்லணும், இந்த மாதிரி வந்து நீங்க எவனாச்சும் இந்த மாதிரி குற்றங்கள் பண்ணீங்கன்னா நான் உங்க மேலேயே கடும் நடவடிக்கை எடுப்பேன், இது வேண்டாத வேலைன்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கான அறிக்கை ஒன்றும் விடவே இல்லை. இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க தவிர, ஆனா வந்து இவங்க சொல்றதை கட்சிக்காரன் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அழகுல தான் எப்படி இருக்கு இங்க ஆட்சி வந்துட்டு இருக்கு. இது வந்து முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு தெரியுதா தெரியலான்னு சொல்லிட்டு தெரியல. அவர் கண்டிப்பா பார்த்துட்டு இது மாதிரி தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா தாவேக்குனர் பார்த்தோன்னா இப்போ ஆட்சிக்கு வந்து 25 நாள் தான் ஆகுது. வந்து இவனுங்களே குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டு இருக்கானுங்க. இதை வந்து தயவு செய்து தாவேக்கா முதலமைச்சரும் சரி, இந்த பொதுச் செயலாளரும் சரி, தயவு செய்து அவங்க நடவடிக்கை எடுங்க. கட்சிக்காரங்களுக்கு ஸ்ட்ரிக்டா சொல்லுங்க, இப்படி நடக்கணும், நடக்கக்கூடாது, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா வந்து அதை நீங்க சொல்லி கொடுத்தே ஆகணும். இது இப்படி இருக்கச்சே சரின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஜாலியா ஒரு விஷயம் பண்ணலாம். நம்மளுடைய மாண்புமிகு மீன்வளத்துறை அமைச்சர் பார்த்தீங்கன்னா நோ கமெண்ட்ஸ். அந்த அமைச்சர் தான் எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு அவர் படம் நிறைய பார்த்துருக்கேன். நல்லா வந்தாலே சிரிப்பு வரும் எனக்கு.
ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு அமைச்சர் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவருடைய இது செக்ரட்டரியேட்ல தொண்டர் ஒருத்தர் பார்க்க வந்திருக்காரு. வந்தவொடனே என்ன பண்றாங்க, அங்க ஒரு ரீல்ஸ். என்ன ரீல்ஸ் தெரியுமா? அது எப்படி, நீங்க அதை பாருங்களேன். பாருங்க, மைக்க மக்கள் போடுவாங்க லைக்க போது இந்த விரல் திரும்பும் திசையெல்லாம் தளபதியின் குரல் என்றால் பேச்சு, தமிழ்நாடு தான் தளபதியின் மூச்சு, அதற்கு மதுரை மாநாடு சாட்சி, 2026 அமைக்க போது ஆட்சி சீரிப்பாய சிங்கம், தமிழ்நாட்டுல தளபதி தான் தங்கம், நாளைக்கு ஆள போது அந்த சிங்கம் எதிர்கட்சி ஆயிடுவாங்க பங்கம், புரியுதா என் தங்கம், பேண்ட் ஷர்ட்னா ஒயிட், தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு வெயிட், ஆளுங்கட்சி வைக்க போறாங்க மக்கள் வேட்டு, தளபதிக்கு போட போறாங்க ஓட்டு, நாங்க கோட்டைக்கு போறதுக்கான ரூட்டு, தளபதி தான் திரையுலகின் உச்சம், அவர் கன்னத்தில் இருக்குது மச்சம், அரசியல் அவர் அறந்தாரு உச்சம். எவ்வளவு ஃபயர் ஸ்பீச். திஸ் இஸ் கால்ட் ஃபயர் ஸ்பீச். எவ்வளவு அழகா அப்படியே சொல்றா பாருங்க. அடுக்குமொழியா டீ ராஜேந்திரன் வின் பண்ணிட்டாப்புல, இவர் கை போட்டு நிக்கிறாப்புல, அங்க ஒரு ரீல்ஸ் நடக்குது. ரீல்ஸ் தாங்க, அதாவது ரீல்லாம் வேணாம், ஒன்லி ரீல்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். ரீல்ஸால தான் நம்ம தமிழ்நாடு வளர்ச்சி அடையுது. தெரிஞ்சுக்கணும். நாங்களே இப்போ ஒன்றும் ஒர்க் பண்ண மாட்டோம். அவங்க குணதர்மன் நினைச்சிருக்காங்க நம்ம ஒன்றும் ஒர்க் பண்ண வேணாம், ஏன்னா திமுக எல்லாமே முக்கால்வாசி வேலையை விட்டு போயிட்டாங்க. அதை நம்ம முடிச்சு அதை ரிப்பனை கட் பண்ணி விட்டா அவ்வளோதான், நம்ம தான் பண்ண மாதிரி ஆகிட போகுது. அப்படிதான் நடந்துட்டு இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி நினைப்பு தான் இருக்கிறாங்க. ஒரு அமைச்சரை எந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு அமைச்சர்னு சாதாரண பொறுப்பு, அது அமைச்சர் பெரிய பொறுப்பு, அது மக்களின் முக்கிய பிரதிநிதி. அவரு பதில் சொல்லாம அசால்ட்டா, இதை விட பெரிய காமெடினா தெரியுமா, இவரு இந்த தொகுதி வந்து தூத்துக்குடி, இந்த தூத்துக்குடிக்கு அங்க நேரில் போயிட்டு மக்களை சந்திச்சு நன்றி தெரிவிக்கணும் இல்லையா. இவர் என்ன பண்ணிருக்காரு, பக்கத்து தொகுதி திருச்செந்தூர் அங்க போயிட்டு அங்க உள்ள மக்கள் நன்றி சொல்லிட்டு இருக்காரு. பாத்தீங்களா? இதுல என்ன காமெடினா, அங்குள்ள மக்களுக்கு எப்படி, அங்குள்ள மக்களுக்கு எம்எல்ஏ யாருன்னு தெரியாது, ஆனா எம்எல்ஏக்கு தொகுதி எந்த தொகுதின்னு தெரியாது, ஜெய் தொகுதின்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு சிறப்பான அது சம்பவங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப வந்து ஸோ பல வந்து இந்த மாதிரி கஷ்டங்கள், இந்த கொலைகள், குற்றங்கள் ஒரு பக்கம் நடந்துருக்குச்சே. ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் மைண்டுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகா, எந்த அளவுக்கு நம்மளை வந்து என்டர்டெயின் பண்றாங்க அமைச்சர்கள், வந்து நம்மளை மகிழ்விக்கிறாங்க அப்படின்ற ஒரு சந்தோஷம் வந்து கிடைச்சிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய திருச்சி சூர்யா அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் வந்துட்டு இருக்கு. என்னடா அது, திருச்சி சூர்யாவை கைது பண்ணிட்டாங்களா, எதுக்காக கைது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தாக்கா, யூடியூபராக இருக்கக்கூடிய முக்தார் மற்றும் திருச்சி சூர்யா உள்ளிட்டோர் தன்னை பற்றி அவதூறாக பேசுவதாகவும் தனக்கு பிறந்த 2 குழந்தைகளை பற்றி அருவருக்கத்தக்க வகையில ஆபாசமான வார்த்தைகளால் பேசியதாக கண்ணீர் ஒரு புகார் அளித்து பேட்டியும் அளித்திருந்தார். இது தொடர்பாக சவுத் சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு நேற்று வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தற்போது திருச்சி சூர்யா கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. என்னதான் வந்து ஒரு திமுக ஆதரவாளர் இருக்கட்டும், திமுக எம்பி பையனா கூட இருக்கட்டும்ங்க, ஒரு சில வாயை வந்து குறைக்கணும். அதுல தேவையில்லாத வார்த்தைகள்லாம் விடக்கூடாது. உண்மையாலுமே அந்த அலிசா அப்துல்லா போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு 2 குழந்தைகள் வந்து பிறந்திருக்கு, ட்வின்ஸ் பிறந்திருக்கு. அதை வந்து கொண்டு போயிட்டு அவங்கள நேசிக்கிற அண்ணாமலை அவர்கள்கிட்ட போய் கொண்டு போய் காட்டுறாங்க. உடனே வந்து இவங்க என்ன பண்றாங்க, இவரும் முக்தார்ன்றவரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, கமெண்ட் பாஸ் பண்றாங்க. என்ன சாதாரண கமெண்ட் இல்லை, அதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபாசம். அந்த 2 குழந்தைகள் மூஞ்சி பாருங்களேன், ஒரு குழந்தை வந்து இவங்கள மாதிரி இருக்குது, இன்னொரு குழந்தை பாருங்களேன் யார் மாதிரி இருக்குது. உடனே முக்தார் சொல்றாரு, இது வந்து யாரு, இது வந்து அவங்க அப்பா மாதிரி தானே இருக்குது, கீழ்ச்சாங்க. அப்புறம் என்ன கமெண்ட்ல எல்லாம் போடுறாங்க, பாக்கலையா யார் மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு, அதான் கூட்டு வந்து காத்துறாங்கன்னு சொல்லிட்டு. எப்படி ஒரு பிறந்த குழந்தைய கூட வந்து இந்த மாதிரி எப்படி இந்த மாதிரி ஒரு ஆபாசமா பேசலாமா? அப்ப யாருக்கு பிறந்த குழந்தைன்னு சொல்ல வராங்க, ஓப்பனா சொல்றேன். அதுக்காக தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நேத்து கொடுத்த கம்ப்ளைண்ட் கண்ணீர் மல்க கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறாங்க. ஆனா என்ன பண்றாங்க, இன்னைக்கு அவர் அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. இது தேவையில்லாத பேச்சுங்க. ஏங்க, ஒரு ஆல்ரெடி பாத்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி பெண்ணுக்கு எதிராக ஒரு ஆபாசமா பேசுனீங்கன்னா அது ஏத்துக்க முடியுமா? அது இதுல ஃபர்ஸ்ட் என்ன பேச்சு இது? இது இதெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுங்க, தவறு. யாரா இருந்தாலும் குற்றம் தான். ஒரு பெண்ணுக்கு எந்த அளவுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும், அதை பிறந்த குழந்தை, அந்த குழந்தை மூஞ்ச பார்த்துட்டு இந்த மாதிரி தவறா பேசுறீங்கன்னா அப்ப தவறு இல்லையா? அதுல முக்தார் வந்து எங்க தப்பிச்சு போயிட்டான்னு சொல்லிட்டு தகவல்கள் வருது. அவர் வந்து தேடுறாங்க, போலீஸ் வந்து சர்ச் பண்றாங்க, கண்டிப்பா அவரையும் கைது பண்றாங்க. இந்த மாதிரி பண்ணக்கூடாது. எவனா இருந்தாலும் தவறு செஞ்சா அடிக்கணும். அது எந்த கட்சி, அதுக்கெல்லாம் நாங்கள் எல்லாத்துக்கெல்லாம் முட்டுலாம் குத்துலாம் இருக்க முடியாது. இதுக்கெல்லாம் நாங்கள் முட்டு குத்துன்னு வச்சுங்களா, நான் மிகப்பெரிய பாவி. நான் ஓப்பனா சொல்றேன், மிகப்பெரிய பாவி. இது மிகப்பெரிய தவறு.
இதெல்லாம் வந்து ஏத்துக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மோசமா, தயவு செய்து சமூக வலைத்தளம் சரி, இந்த மாதிரி பெண்களுக்கு எதிராக பேசுறது, அசிங்கமா பேசுறது, ஆபாசமா பேசுறது, இல்ல வந்து ஒரு முதலமைச்சரை தரைக்குறவா பேசுறது, இந்த வேலையெல்லாம் தயவு செய்து யாராலும் வச்சுக்காதீங்க. முதலமைச்சர்னா என்ன, ஒரு ரெஸ்பெக்ட் அது கொடுக்கணும். மற்றவன் கொடுக்குறான் கொடுக்காம போறான் அந்த கவலைலாம் வேணாம். இப்போ நான் வந்து திமுகவோட ஆதரவாளர், நான் சப்போர்ட் பண்ணி பேசுறேன். இருந்தாலும் எனக்கு என்ன மாண்பு, என்ன எப்படி மரியாதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஸோ வந்து நான் தவறா பேசுறேன்னா நான் பண்றது தப்பா இருக்கும், நான் திமுக பேரும் தவறா கெட்டு போகும். அதனால நான் வந்து கரெக்டா நான் பேசுறேன். அதே போல வந்து எல்லாருமே சரி, மாற்று கட்சியிலும் சரி, எவனாலும் சரி, ஒரு முதலமைச்சரா இல்ல வயதில் பெரியவரா கொஞ்சம் ஒரு பேசிக் மரியாதை மட்டும் கொடுங்க. தயவு செய்து மரியாதை கொடுங்க. இது தவறான ஒரு, இது தொடர்ந்தே கூடாது. இது தினம் தினம் ஒருத்தர் கைது பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வேலையே வச்சுக்க கூடாது இதெல்லாம்.